ஒருத்தவங்க வந்து பாதிக்கப்பட்டாங்க, அதை வெளியில சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க யோசிக்க வேண்டிய விஷயம், நான் பர்சனல் சொல்றேன், ஃபர்ஸ்ட் யோசிக்க வேண்டிய விஷயம், உங்களால அதை ஃபேஸ் பண்ண முடியுமா? ஏன்னா நான் வந்து சட்டம் எல்லாமே இருக்கு, உங்களுக்கான பாதுகாப்பும் இருக்கு, உங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்தவனுக்கான தண்டனைகளும் இருக்கு, எல்லாமே கடுமையா இருக்கு. ஆனா வந்து நீங்க தைரியமா அதை ஃபேஸ் பண்ணி கோர்ட்டு போறதா இருந்தாலும் சரி, ஸ்டேஷன் போறதா இருந்தாலும் சரி, எல்லாம் ஃபேஸ் பண்ற முடியுமான்றத வந்து ஃபர்ஸ்ட் நீங்க யோசிக்கணும். பல ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. சில நம்பர்ஸ்லாம் இருக்கு. இந்த இப்போ 18க்கு கீழே இருக்கீங்கன்னா 1098 நினைக்கிறேன், அந்த ஷூரா தெரியல, கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஆமா, உங்களுக்கு ஒரு ரொம்ப பிரைவசியா வச்சுப்பாங்க. நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்க கட்சி ரீதியாவோ இல்ல மீடியா ரீதியாவோ போகாம சட்ட ரீதியா நீங்க மேற்கொண்டு போறது ரொம்ப நல்ல விஷயம். உங்களோட சேஃப்டியும் கரெக்டா இருக்கும். அதனால நான் ரெக்கமெண்ட் பண்றேன்.